விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன் முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு இப்போது கோச்சாரப்படி 12ஆம் இடத்தில் இருக்கும் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு விரய குருவாக வருகின்றார். விரய குருவானது மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக உள்ளது. மே 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் ஒரே நாளில் பயிற்சியாக உள்ளது. சரியாக 11:59 காலை சரியாக 11:57க்கு இந்த பயிற்சியானது நடைபெற உள்ளது. இது குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய பார்வையிடமான கன்னி, விருச்சிகம், மகரத்தை 5, 7, 9 பார்வைகளை பார்வையிடுகின்றார். இதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னா, மிதுனம் விரய குருனா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அது மாதிரி நல்ல விஷயம்னு சொன்னீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், ஆடம்பர செலவுக்கான ஆடம்பர பொருட்கள் சேர்வது, ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களில் மனை, அதன் பிறகு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில், அதே மாதிரி கோல்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விசேஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை கிடைக்கும். வெளிநாடு குடியுரிமையே கிடைக்கலைங்க, பிஆர்ஓ கிடைக்கல அப்படின்னா 100% கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஜாப் இன்னொரு ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய, ஒரு தெரியாத இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் ஜாபுக்கு போகிற விஷயங்களும் இருக்கும். அது மாதிரி நிறைய மிதுன ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் கோச்சார பலன்களை சொல்லும்போது மிக துல்லியமாக உங்களுடைய கோச்சாரத்துடன் நட்சத்திர பலன்கள் சொல்லும்போது தசாபுத்தியுடன் மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. என்னுடைய தொடர்ந்து வருகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மிக நல்ல விஷயங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோ காணொளிகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றேன். அதற்கு பேராதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இப்போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், இது ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 7 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம். இந்த 2 வருஷம் + 18 மொத்தம் 20 வருஷத்துக்குள்ள இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு விஷயங்களில் ஒரு சில தெளிவுகள் ஏற்படக்கூடிய, படிக்கின்ற மாணவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அமையும். சில பேருக்கு அலைச்சலின் பேரில் நிறைய ரெக்கக்னேஷன்ஸு அப்படின்லாம் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. வெளியூரில் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய விஷயங்களும் இப்போ கண்டிப்பாக நடக்கும். சில பேருக்கு ரொம்ப விருப்பமாக நம்ம வெளியில் போய் ஒரு பெரிய ஊரில் இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜாப் அப்படின்றது மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு வேலைகளை அதிகமான அழுத்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னாடி அதுக்கான ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். விரயத்தை பண்ணுவீங்க, நிறையா உழைப்பை போடுவீங்க. அது மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவீங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை செலவு பண்ணி உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுவீங்க. அது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அயன சயன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒரு
ஒற்றுமை அப்படிங்கிறது, அந்யோன்யம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் 2 பேர்த்துக்குள்ள அதிகரிக்கும். அந்த இனிமையான அனுபவங்கள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா சுப செலவுகள் கூடிய அந்த திருமணம் நடந்தாகும். அதே மாதிரி சில விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டில் வரும். சிலருக்கு தந்தையார் உடல்நிலை மற்றும் அவர்களுக்கு சார்ந்த தந்தையார் வீட்டில் தந்தையார் வழி சொந்தங்களால் ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய இருக்கும். இல்லை தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவு பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, வரவு வர மாட்டேங்குது, வரவு அது வந்தாலும் செலவு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்கிற காலத்தை நோக்கி அடி எடுத்து இப்போ வச்சிட்ருக்கீங்க. அப்போ இந்த விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழு மனதுடன் ஒரு சந்தோஷமான செலவுகள் தான் அதிகமாக கொடுக்கும். கடன் வாங்க வைக்கும், நிறைய விஷயங்களை பண்ண வைக்கும். கடன் வாங்க வைக்கும், உங்களை ஒரு சில செலவுகளை பண்ண வைக்கும். மருத்துவ செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனாலும் அந்த வண்டி வாகனத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மோட்டார் பைக் துறைகள், இன்ஜினியரிங் ட்ரிபிள் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, அதே மாதிரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, நிறைய இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலமாக இருக்குது. ஏன்னா ஹார்ட் ஒர்க் அது போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லா இருக்கும். அடுத்தது குரு திசை 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். இந்த குரு திசை நடக்கும்போது மிதுனத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது ஏற்படுமா அப்படின்னா சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு. சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு. தன்னுடைய விரய குருவிலிருந்து தனது பார்வையான 5, 7, 9ல் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வண்டி வாகனத்தை புதுசாக வாங்குவீங்க. வீடு மனை அப்படிங்கிறது புதுசாக கட்டுவீங்க. ரினோவேஷன் பண்ணணும்னு ஒரு பில்டிங்கை நீங்கள் நினச்சிங்கன்னா அழகாக ரெனோவேட் பண்ணி அதுக்கும் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. தாயார் வழியில் ரொம்ப நன்மைகள் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். தாய்க்கு இதுவரைக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அது நிவர்த்தியாகும். மனசில் நல்ல நிலையான ஒரு கருத்துக்களை எடுப்பீங்க. தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். விவசாயம் போன்றவர்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். உங்களுடைய உடல்நிலை நல்ல மாற்றத்துக்கு வரும். வாகன சேர்க்கை அப்படிங்கிறது இந்த ஜாதகக்காரங்களுக்கு நடக்கும். இந்த குரு திசை அப்படி ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகும். உங்களுடைய எதிரிகளின் கைகள் ஓங்காது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதே மாதிரி நோய் இருந்தால் அது நிவர்த்தியாகும். கடன் இருந்தால் அது நிவர்த்தியாகும். இதுவரைக்கும் குடுக்கல் வாங்கல்ல இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கைக்கு சேர்ந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது, உங்கள் வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது சனி திசை 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். இந்த திசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கவனமான படிகளை எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அசிடிட்டி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு தூக்கமின்மையினால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் நிறைய. ஆனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வீடு மனை வாங்குவீங்க, சுபகாரியங்களை நடத்துவீங்க. அதே மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட பலிதமாகாது. அதுலேருந்து விடுபட்டு சோதனைகளை கொடுத்து சாதனைகள் படைக்கக்கூடிய காலகட்டமாக அந்த சனி திசை கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம், எச்சரிக்கை அவசியம், கவனம் அவசியம். கொடுக்கல் வாங்கல இருந்துக்கிட்ட சில பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். உங்களுடைய எதிரிகளின் கை ஓங்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். இந்த நேரத்தில் நோயால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். அதே மாதிரி கடன்கள் தலைக்கேறி நிற்கும் போது ஒரு சில விஷயங்களில் அந்த கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது புதன் திசை 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். இந்த புதன் திசையில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியோ மிதுன லக்னத்துக்கோ புதன் லக்னாதிபதி எனும் நிலை பெற்று சகல சௌபாக்கியங்களும் தரும் அமைப்பை பெறுகிறார். இந்த மிதுனத்தில் ஆட்சி பெற்றோ, கன்னியில் உச்சம் பெற்றோ, துலாம், கும்பம் போன்ற இடங்களில் நட்புடன் திரிகோண வலுப்பெற்று இருக்கும் நிலையில் ஜாதகருக்கு அனைத்து இன்பங்களும் அள்ளி கொடுக்க தயாராவார்.
மீனத்தின் முறையான நீசபங்கம் பெற்றிருந்தால் முற்பகுதி வாழ்வை ஒன்றுமில்லாத ஆக்கி பிற்பகுதியில் வாழ்வில் ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீர்கள். இந்த புதன் திசை உங்களுக்கு லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குழந்தைங்களால் நல்ல சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த புதன் திசையில் நடக்கும். மிகப்பெரிய வெற்றிகளும் சூட்சம வலுக்களும் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு செல்லக்கூடியது, வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் புதுசாக வண்டி, பிராண்டட் வண்டி அப்படிங்கிறதெல்லாம் வாங்குவீங்க. பிராண்டடான வெஹிக்கல்ஸு, சில பேர் BMW கூட ட்ரை பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சின்ன காராவது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கால அமைப்பு. வீடு வண்டி வாகனம் எல்லாம் நல்ல சேர்க்கை இருக்குது. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. அதே மாதிரி மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்கள் பையன் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் தேடி வரும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இது கொடுக்கும். அதுக்கு மாதிரி 6ஆம் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது இல்லாத நிலைமைக்கு போயிடுவீங்க. ஏதாவது நோய் எதிரி கடன் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களை ஒன்றுமே பண்ணாத அளவுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அவங்க மனைவிக்கு நல்ல ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்துடும். அதேமாதிரி கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் முடிவு பெறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிலைமை அப்படிங்கிறது இப்போ வரும். நல்ல தூக்கம் வரும். ஏன்னா அயன சயன ஸ்தானத்தில் குரு வந்து உட்காரும் போது நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அது மாதிரி நல்ல நிம்மதியான மனநிலையை கொடுப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கேது திசை 72 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். கன்னி கேது தான் இப்போ நடந்துட்டு இருக்க கோச்சாரப்படி அப்படிங்கும்போது கேதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஆன்மீக வழி நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. நிறைய இடத்துக்கு பயணங்கள் செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விஷயங்களும், அதன் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய விதமாக அது இருக்கும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். தியானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுடைய முதிர்ச்சியான விஷயங்களை பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் ஹரிதுவார், அந்த மாதிரி ராமேஸ்வரம் அப்படிங்கிற போய் காசி போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கும்பாபிஷேகம் எடுத்து செய்வீங்க. சில பேர் நல்ல ஒரு நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்தது சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 90. இது அனுபவிக்க முடியாத திசையாக இருந்தாலும் உங்களோட வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் நிறைய ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட், ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறதெல்லாம் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பையன் பிள்ளைங்களால் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களாக அது அமையும். அவங்கள பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதுதானே கடைசி காலத்தில் நம்ம எதிர்பார்ப்போம். அது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வெளிநாடு சென்று இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் பேரம் பேத்தியை கொஞ்சுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி சந்தோஷமான சூழ்நிலைகள் எப்போதுமே உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அதை அனுபவிக்க முடியலனாலும் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உடல்நிலையும் உங்களுக்கு சரியாகும். கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை சரியான ஆரோக்கிய முறையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக கண்டிப்பாக அமையும். இந்த மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க புதன்கிழமையில் புதன் ஹோரையில் பெருமாளை வணங்கி வருவது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரும்போது இந்த குரு விரயத்தை சுபவிரயமாக அதுக்கு சுபவிரயமாக மாற்றி உங்களுக்கு நன்மை அதிக அளவில் நடக்கும். இந்த மிதுனராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.